அனைவருக்கும் வணக்கம். தாய்மண்ணின் விடியலுக்காக ஆகியான அத்தனை மாவீரர்களுக்கும், குறிப்பாக உலக வரலாற்றிலேயே பெண் விடுதலை என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கு உச்ச வடிவம் கொடுத்த எங்கள் வீரமங்கையர்கள், மாவீரர் பெண்கள், அந்த வரலாற்றை தொடக்கி வைத்த முதற் பெண் மாவீரர் 2ஆம் லெப்டினன்ட் மாலதி. நினைத்து பாருங்கள், எங்களைப் போலவே அவர்கள் பிறந்தார்கள். எங்களைப் போலவே அத்தனை ஆசைகள் கனவுகளோடு அவர்களுடைய வாழ்வும் இந்த மண்ணில். ஆனால் அந்த பருவ வயது ஆசைகள் எல்லாவற்றையும் கடந்து முன்னுதாரணங்கள் ஏதுமே இல்லாத காலகட்டத்தில் இன்று எங்களுக்கு எத்தனையோ ஆயிரம் பெண் மாவீரர்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. எழுந்து நிற்பதற்கும் நிமிந்து போராடுவதற்கும். காத்து கருப்பு பிடிச்சுவிடும், இரவுல போகாத, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகழ விரிச்சா போச்சு, பெண் என்றால் அப்படி நிறைய அடக்குமுறைகள். அத்தனை அந்த அடக்குமுறை காலகட்டத்தில் இந்த அதாவது 4வது வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற இந்திய வல்லரசை எதிர்த்து போராடுவதற்காக எங்களுடைய பெண்கள் அந்த முதலாவது அணி 15 பெண்கள் கொண்ட அந்த அணி கோப்பாய் பெருவழியில் நின்றார்கள் என்ற அந்த விடயத்தை நினைத்து பாருங்கள். முன்னுதாரணமற்றவர்களாக அவர்கள் நின்றார்கள். அதில் முதற் பெண் மாவீரராக வித்தானவர் எங்கள் மாலதி. மாலதியோடு இன்னும் 2 பெண்கள் கஸ்தூரி உட்பட நினைவு கூறப்படுகின்றார்கள். இந்த நினைவுகளை நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் பெண் விடுதலை பற்றியும் வீரம் பற்றியும் பெண்களை பற்றி சொல்வதற்கு அத்தனை வீரத்தையும் உலக வரலாறுகள் எழுதலாம். அது பிரெஞ்சு புரட்சியாக இருக்கட்டும், எத்தனையும் எழுதலாம். ஆனால் முதலாக உலக இராணுவத்தில் எடுத்து பார்த்தாலும் ஒரு சமையலுக்கு, தாதிக்கு அல்லது வேறு பணிகளுக்கு, நிர்வாக பணிகளுக்கு என்று இருக்கலாம் பெண்கள். ஆனால் முதலாக படையணி நகர்த்தி தலைவிகளாக நின்று களமாடியவர்கள் எங்கள் பெண் புலிகள். எங்கள் அந்த பெண்மொழியுடைய வீரத்தை பெருவரலாறாக எழுதி இங்கே சொல்லப்பட்டது போல பாட்டில் பாரதி பாடிய அந்த எழுச்சியை காட்டில் நடத்திய எங்கள் ஒப்பற்ற சூரிய தலைவன், எங்கள் தலைவன் பிரபாகரன். அந்த வரலாறு புறநானூறு கூட கண்டறாத வீரம். பெண்ணுக்குள் பெண்களுடைய வீரம் சங்க இலக்கியங்கள் பாடப்பட்டிருக்கின்ற பெண் பாட்புலவர்கள் வீரத்தை பாடியிருக்கின்றார்கள். ஆனால் புலி குடியிருந்த கருவறை என்ற அந்த குகை என்றுதான் போற்றப்பட்டிருக்கின்ற அளவில் அல்லது பெண்களுடைய வீரம் தங்களுடைய கணவனை, பிள்ளையை மற்றும் தந்தையை எண்ணி பெருமைப்படுகின்ற வகையில் இருந்திருக்கின்றன. ஆனால் முதலாக படை நகர்த்திய தலைவிகளாக எங்கள் பெண்கள், பெண் புலிகள் இருந்தார்கள். அதை தொடக்கி வைத்த முதல் வித்தாக எங்கள் மாலதி. அதாவது தியாக தீபம், திலீபனுடைய அறவழி போராட்டம், அமைதி வழியில் போராடியும் இந்திய வல்லரசு அசையாத போது தீர்வில் 12 எங்களுடைய மாவீரர்கள் அவர்கள் எதற்கும் விலை போகாமல் அன்று தீயில் எரியாத தீபங்களாக அந்த சிதையில் கிடத்தப்பட்ட அந்த கொடுமைகளை கண்ட எங்கள் பெண்கள் போராட துணிந்தார்கள். முதல் அணிகளாக கோப்பாயில் நின்ற பொழுது அவர்களிடம் இருந்தது ஒரு சிறிய கருவி. அந்த கருவியை எடுத்துக்கொண்டு அவர்கள் துணிந்து நின்றார்கள் வல்லரசை எதிர்த்து. யோசித்து பாருங்கள் அந்த வீரத்தை. அதற்கு முன்னுதாரணங்கள் இல்லாமல் இருந்த காலத்தில் அவர்களுடைய அந்த பெண் வீரம் அத்தனை இருந்தது. அதன் பின்பு அவர் மாலதி படையணி உட்பட பல படையணிகள் நகர்த்தப்பட்டன. பல்லாயிரம் பெண்கள் எழுச்சி கொண்டனர். இத்தனையும் எதற்காக? இந்த தமிழினத்தில் எங்களுடைய பெண்கள் எழுகை கொண்டவர்களாக, வீரம் மிகுந்தவர்களாக, அறம் சார்ந்தவர்களாக, வெறுமனே அதாவது பாட்டில் புலவர்கள் பாடி வைத்தார்கள் அழகு பகுதிகளாக எல்லாம். அதை கடந்து நாங்கள் வீரத்திலும் எழுந்து நின்றோம் என்ற அந்த உண்மையை சொல்வதற்காக உங்கள் பெண் பிள்ளைகளை அறிவாலும் வீரத்தாலும் அறத்தாலும் வரலாற்று உண்மைகளாலும் எழுந்து நிற்க கற்றுக் கொடுங்கள் என்று இன்றைய நாளில் நாங்கள் இந்த மலவழக்கம் செய்யும் பொழுது நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகம் வலுவூட்டுகின்றது. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்க வேண்டியது வலிமை. அந்த வலிமை ஒன்று போதும், அவர்கள் இந்த உலகத்தில் அத்தனையும் சாதிப்பார்கள். எங்களுடைய கொற்றவை உட்பட பெண்களை பெண் தலைமைத்துவம் கொண்ட அந்த சக்திகளாக போற்றப்பட்டார்கள், ஆதிபரா சக்திகள் என்றெல்லாம். அதற்கு காரணம் அத்தனை ஆற்றல்கள், பன்முக ஆற்றல்கள் பெண்களும் இயல்பாக உண்டு. ஒரு தாய் கருவை இந்த உலகத்துக்கு பூமிக்கு பிள்ளையை கொண்டு வருகின்ற பொழுது எத்தனையோ இழப்புகள் உடைகின்ற அந்த வலியை தாங்குகின்றார். அத்தனை பொறுமை உண்டு, அத்தனை வீரம் உண்டு. அதே தாய் தன் பிள்ளைக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது
பெரும் போராளியாக மாறுவாள். அதைத்தான் எங்களுடைய தாய்மை உள்ளம் கொண்ட எங்களுடைய போராளிகள் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வீரத்தை நாங்கள், அந்த ஈகத்தை, வீரத்தை, தியாகத்தை, உண்மையை, அறத்தை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கலைகள், மொழி என்பவற்றோடு நின்று விடாமல் வரலாற்றை சொல்லிக் கொடுப்போம். இவர்கள் எல்லாம் ஒரு நூற்றாண்டு கடந்த வரலாறு அல்ல, எங்கள் கண்முன்னே வாழ்ந்த தெய்வங்கள், எங்களுடைய குலசாமிகளாக இருந்தவர்கள். அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அடுத்த சந்ததிகளும் வீரம் கொண்ட இனமாக தமக்கு, தம்முடைய உரிமைகளுக்காக, தம் இனத்துக்காக, மண்ணுக்காக, இமய முதல் குமரி வரை ஆண்ட அந்த தமிழ் மண்ணுக்காக போராடும் திறன் கொள்ளும். ஒரு சமூகத்தில் ஆண்களோடு பெண்கள் சரிசமமாக போராடாவிட்டால் அந்த தேச விடுதலை அவர்களால் வென்றெடுக்க முடியாது என்பதை முதலாக உலகத்துக்கே சொன்னவர் எங்களுடைய தேசிய தலைவர். அத்தனை துறைகளிலும், படை கட்டுமானங்களிலும் பெண்களால் பாரம் தூக்க முடியாது, கலங்கள் கட்ட முடியாது என்பதெல்லாம் மாற்றி அமைத்தவர்கள். எனவே இந்த எழுச்சியை நாங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக மொழிவாய்க்காலின் பின்பு இந்த பெண்களுடைய வீரம் என்பது சோர்ந்து கிடக்கின்றது. அது எழுந்து நிற்க வேண்டும். தனக்கென்று வாழ்கின்ற சமூகம் கடந்து நாங்கள் ஒரு இனத்துக்காக, உண்மைக்காக, நன்மைக்காக, அறம் சார்ந்து வாழ்கின்ற பெண்களாக வாழ வேண்டும். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய வரலாற்றினுடைய எழுச்சியை இனி வருகின்ற காலங்களில் எடுத்துச் செல்வதற்கு தாய் வழி சமூகத்தினுடைய பெரும் பொறுப்பு எங்களிடம் பெருங்கடனாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஒவ்வொரு பெண்களும் மட்டுமல்ல, பெண்களை ஊக்குவிக்கின்ற ஆண்களும் உணர வேண்டும். இன்று தாயவர்கள் தான் நின்று போராடுகிறார்கள். எங்கள் மண்ணில் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இருக்கின்ற பெண்கள் போராடுகிறார்கள் தங்கள் பிள்ளைகளை காக்க. மொழிவாய்க்காலில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மாவீரர்களுடைய அந்த வித்துணர்களை நினைத்து பாருங்கள். நாங்கள் செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு, ஒவ்வொரு பெண்களுக்கும் உண்டு என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வாய்ப்பு.